ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே வெறும் 7 ரூபாய் செலவில் சூப்பராக ஒரு ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணலாம். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சருமம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி 15 கிராம் பேபி சோப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பியர் சோப் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சோப்பு பேஸ் இல்லைன்னா நீங்கள் விரும்பி குளிக்கிற குளியல் சோப்பு எதுவாக இருந்தாலும் ஓகே, தாராளமாக அதில் ஒரு 15 கிராம் எடுத்துக்கோங்க. சோப்பை இந்த மாதிரி கேரட் துருவுறதுல துருவிக்கலாம். துருவுறதுக்கு முன்னாடி கேரட் துருவுறதுல ஒன்று தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சோப்பை துருவுனிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் கொஞ்சம் வரும். இப்போ துருவி எடுத்தாச்சு. அடுத்து இது கூட இப்போ வந்து நான் ஒரு 100 மில்லி அளவுக்கு மினரல் வாட்டர் எடுத்துக்கிறேன். உப்பு தண்ணி சேர்க்காதீங்க. அதாவது உங்களுக்கு அளவு தெரியலைன்னா ஒரு சின்ன டம்ளரால் ஒரு இது தண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போது 100 மில்லி தண்ணியில் நான் கொஞ்சமாக வந்து சோப்பில் ஊற்றியிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலையை நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மீதி இருக்கிற இந்த தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நிறைய பேர் வந்து ரோஸ் வாட்டர் செய்யும் போதே ஆரோ வாட்டர்னால் என்னன்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி மினரல் வாட்டர் தான் ஆரோ வாட்டர். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. இது அப்படியே பத்திரமா இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தண்ணியை வந்து வச்சுட்டு அது மேலே நாம் சோப்பை துருவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே வச்சுருங்க. சோப்பு நல்லா கரையட்டும். அதுக்குள்ளே வந்து ஒரு சோற்றுக்கற்றாழையை எடுத்து அதோட சைடில் இருக்க அந்த முட்களை எல்லாம் நீக்கிட்டு சதைப்பகுதியை ஒரு 2-3 தடவை தண்ணீரில் கழுவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். பெரிய சோற்றுக்கற்றாழையாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி எடுத்துக்கோங்க. அடுத்து நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த வேப்பிலை சாறை நல்லா வடிகட்டிக்கலாம். ஒன்று சல்லடையில் வடிகட்டலாம், அப்படி இல்லைன்னா மெல்லிய துணி இருந்துச்சுன்னா அதில் கூட தாராளமாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், நிறைய சாறு ஒட்டிகிட்டு இருக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரை கழுவி திரும்பவும் இந்த வேப்பிலை சாறில் ஊற்றிடலாம். ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பரவாயில்லை, எலுமிச்சை சாறு இருந்தால் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக. ரோஸ் வாட்டர் இல்லைன்னா எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இப்போது கற்றாழையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோட சதைப்பகுதியையும் சேர்த்து நாம் புழிஞ்சு சாறு எடுத்துடலாம். கற்றாழையை வந்து அரைக்க வேணாம், இந்த மாதிரி புழிஞ்சு சாறு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது, ஈரப்பதத்தை தரக்கூடியது. அதே மாதிரி முகப்பரு, கரும்புள்ளி, தழும்பு இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது. வேப்பிலையும் அதே மாதிரி தான் கிருமி நாசினி. இப்போ நல்லா புழிஞ்சு சாறு எடுத்துருங்க. இப்போ நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்தாச்சு. அதோட சக்கையை வந்து தூக்கி போட்டுறாமல் இதை ஸ்க்ரப்பாக கூட நாம் பயன்படுத்தலாம். இது அப்படியே முகம் கைகளில் தேய்ச்சி கடலை மாவு இருந்துச்சுன்னா அதை கூட தேய்ச்சி கழுவுனோன்னா சருமம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு சோப்பு வேணான்னு நினைக்கிறவங்க இப்படியே வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நீங்கள் வந்து அழகாக முகத்துக்கு பயன்படுத்தலாம். அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி உங்கள் முகத்தை வந்து நல்லா கழுவிட்டே இருந்தீங்கன்னா போதும், சருமம் பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இது கூட நான் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா பரவாயில்லை, குளிக்கிற மஞ்சள் அப்படி இல்லைன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் இருந்தால் கூட பரவாயில்லை, பயன்படுத்தலாம். ஆனால் மஞ்சள் சேருங்க. மஞ்சள் ஒரு கிருமி நாசினி, இது சருமத்துக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்துருங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க.
ஏன்னா மஞ்சள் வந்து தூளாக சேர்த்துருக்கிறதுனால அங்கங்கே கட்டியாக இருக்கும். நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சோப்பு நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ரொம்ப அடுப்பை வந்து வேகமாக வச்சுட்டு போய் பாக்கி வேலை பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணியெல்லாம் வற்றி போயிடும். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இங்கே வந்து சோப்பு நல்லா கரைஞ்சிருக்கும். இப்போ சோப்பு கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வேப்பிலை கற்றாழை இதெல்லாம் கலந்த சாறையும் அந்த சோப்பில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துருங்க. கொதிக்க விட்டுறாதீங்க. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. இந்த சூடான தண்ணியிலையே அது இருக்கட்டும். பாருங்கள், அப்படியே வச்சுருங்க. இந்த தண்ணியிலையே இருக்கட்டும். ஆறவும் பார்க்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் அப்படியே வெளியில் இருக்கட்டும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மோர் கடையிறதை வச்சு நல்லா கலந்துருங்க. அதோட நுரைவளமெல்லாம் வர்ற அளவுக்கு நல்லா கலந்துருங்க. அப்படி இல்லைன்னா பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஓட விட்டிங்கன்னா போதும். ஏன்னா இதில் நாம் வந்து அதிகமாக சோப்பு சேர்க்கலை. ரெண்டாவது எல்லாத்தையுமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். காய வச்சு கூட சேர்க்கலை. அதனால் வந்து இந்த மாதிரி கலந்தோன்னா சீக்கிரம் கெட்டு போகாது, நல்லா இருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃபேஸ் வாஷ் தயாராகிடுச்சு. இதை நாம் ஏதாவது ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ண வேண்டியது தான். நான் இந்த ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து சாதாரணமாக நம்ம தண்ணி குடிப்போம்ல சின்ன பாட்டில் 1/2 லிட்டர் பாட்டில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கூட மூடியில் ஒரு ஓட்டை போட்டுட்டு அழகாக ஸ்ப்ரே மாதிரி பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், அசல் கடையில் வாங்கின மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நுரைவளம் வருமானு நீங்கள் கேட்பீங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக நுரைவளம் வரும். பார்த்தீங்கன்னா அதிக செலவு கிடையாது. வீட்லேயே இந்த மாதிரி நாம் செய்யும்போது இது ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த கெமிக்கலும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஏன்னா இதில் நாம் 10% தான் சோப்பு சேர்த்துருக்கோம். பாக்கி 90% பார்த்தீங்கன்னா இயற்கையானது தான். இதை வந்து நீங்கள் இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தினீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். இதை வெளியில் வச்சிங்கன்னா 20 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். எப்போவுமே கொஞ்சமாக செஞ்சு பயன்படுத்தணுன்னா இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதிகமாக செய்கிறத விட கொஞ்சமாக செஞ்சு தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம். எல்லாராலையும் அதிகமாக பணம் செலவு பண்ணி கண்டிப்பாக அழகாக பராமரிக்க முடியாது. இது வந்து ரொம்பவே ஈஸியானது. இதோட செலவு பார்த்திங்கன்னா கம்மி. இது வந்து எந்த பக்க விளைவும் கிடையாது. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம சரும நிறம் ரொம்பவே அதிகரிக்கும். கூடவே பார்த்திங்கன்னா முகப்பரு, கரும்புள்ளி, தழும்பு இது எல்லாம் மறைஞ்சிரும். ஏன்னா இதில் வேப்பிலை, மஞ்சள், கற்றாழையெல்லாம் சேர்த்துருக்கோம். இது வந்து நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. சிறந்த கிருமி நாசினின்னு சொல்லலாம். எண்ணெய் பசை சருமம் உள்ளவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். முகத்தில் இருக்க அந்த அதிகப்படியான எண்ணெய் பசையை நீக்கக்கூடியது. கூடவே முகத்தில் இருக்க அந்த அழுக்குகள், இறந்த செல்களையெல்லாம் நீக்கக்கூடியது. இதனால் பார்த்திங்கன்னா சருமம் வந்து ரொம்பவே சுத்தமாக பளிச்சுன்னு இருக்கும். புத்துணர்ச்சியாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது பருக்கள், கரும்புள்ளியெல்லாம் வரவும் வராது. சரும நிறமும் நல்லா அதிகரிக்கும். இதனால் பார்த்திங்கன்னா முகம் நல்லா பளிச்சுன்னு பிரகாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவசியம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.